வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம கவி ஃபாரஸ்ட் ட்ரெக்கிங் முடிச்சுட்டு அடுத்தது நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, கேம்ப்புக்கு தாங்க போயிட்டுருக்கோம். கேம்ப்புக்கு நம்ம போகிற வழி பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோடு. அந்த ஆஃப் ரோடு இந்த பேக்கேஜில் இருந்துச்சு. இந்த ஜீப்பில் தான் அந்த ஆஃப் ரோடு நம்மளை கூப்பிட்டு போனாங்க. சும்மா ரோடெலாம் கரடு முரடாக இருந்ததுங்க. சும்மா ஆளை அள்ளி போட்டுடுச்சு. நீங்களே பாருங்களேன் அந்த ரோடு எப்படி இருக்குன்னு. அவ்வளோ கரடு முரடாக இருந்ததுங்க. ஜீப்பில் உட்காரவே முடியலங்க. ஆளை இப்படியும் அப்படியுமா சும்மா அலட்டி போட்டுடுச்சு. ஆனால் இந்த இயற்கையை பார்க்கும்போது செம்ம அழகாக இருந்ததுங்க. அந்த மலை, அந்த அந்த மேகம், இந்த புற்கள் இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. ஆனால் ஒரு வழியாக எப்படியும் இந்த ஜீப்பில் உட்காந்துட்டு வந்துட்டாங்க. நம்மளோட கேம்பில் என்ட்ரன்ஸில் அந்த அண்ணன் ஜீப்பில் விட்டுட்டு அவர் கிளம்பிட்டார். நம்ம இப்போது அந்த என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே நடந்து போயிட்டுருக்கோம் கேம்புக்கு. இங்கே நடந்து போகும்போதே இந்த மலையெல்லாம் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. எவ்வளோ அழகாக இருக்குன்னு நீங்களே பாருங்களேன் இந்த மலையெல்லாம். நம்ம தங்க போகிற இடத்துக்கு வந்துட்டோங்க. இதான் நம்ம தங்க போகிற கேம்ப் சைட்டு. இன்றைக்கி நைட்டு இந்த இடத்தோட ஓனர் இதை ரொம்ப அழகாக ரெடி பண்ணி வச்சுருக்காருங்க. ஃபுல்லாக தோட்டம் மாதிரி ரெடி பண்ணியிருக்காரு. கார்டன்லாம் வேறு ரெடி பண்ணி அழகாக வச்சுருக்காரு. நிறைய செடியெலாம் இருக்குது. நான் போய்ட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டு இந்த இடத்த நம்ம சுற்றி பார்ப்போம். அவ்வளோதான் மக்களே, நம்ம ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டோம். இப்போ வாங்க இந்த இடத்த அப்படியே சுற்றி பார்ப்போம். இந்த இடமே சும்மா பார்க்க அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. ஃபுல்லாக நேச்சுரலாக வச்சுருந்து ஃபுல்லாக க்ரீன் ஏரியா இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஃபேமிலியாக வந்தாலும் ஸ்டே பண்ணுறதுக்கு அதுக்கான டென்ட்டும் இருக்குது. அது முன்னாடி இருக்குது, வாங்க காட்டுறேன். நம்மளுக்கு இந்த 2 பர்சன் தங்குற மாதிரியான டென்ட்டு தான் கொடுத்தாங்க. நம்ம கூட ஒருத்தர் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் இந்த டென்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேமிலிக்கான டென்ட்லாம் அந்த பக்கம் வச்சுருக்காங்க. இப்போ அங்கே போவோம். இதெல்லாமே 2 டென்ட்டு தான். 2 பர்சன் ஸ்டே பண்ணலாம். என்னோடய லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா அங்கே தான் ஃபயர் கேம்ப் போட போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நமக்கு இருக்க டயர்டுக்கு நம்ம ஃபயர் கேம்ப் அட்டன் பண்ணுவோமான்னு தெரில, பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்கிற இவ்வளோ டென்ட்டு பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 20லேருந்து 30 பேருக்கு மேலேயும் இங்கே தங்கலாங்க. எனக்கு தெரிஞ்சு 40 கூட தங்கலாம், அவ்வளோ இருக்குது. ஃபேமிலிக்கு சொல்லியிருந்த டென்ட்டு இப்போ என்னோடய லெஃப்ட்டில் இருக்குது பாருங்களேன். இதுதான் ஒரு ஃபேமிலியாக 5 பேர் 6 பேர் இருந்தீங்கன்னா கூட அவங்களுக்கு தனியாக டென்ட்டை கொடுக்கலாம். அந்த ஃபேமிலிக்குன்னு அந்த மாதிரி வச்சுருக்காங்க. இந்த நேச்சர் இங்கே அழகாக பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதுக்கு ஈடு இணை எதுவுமே இல்லைங்க. இந்த வியூவுக்கும் செம்மையாக இருக்குங்க. டென்ட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இந்த வியூ. இதாங்க நம்மளுக்கு அலாட் பண்ண டென்ட்டு. ஒரு 2 பேர் தங்குற மாதிரி டென்ட் இது. நீட் அண்ட் க்ளீனாக தான் இருந்துச்சு. மற்றபடி நம்மளுக்கான ரெஸ்ட் ரூம் அதெல்லாமே இங்கே க்ளீனாக தான் இருந்தது. ஃபுட்டும் இங்கேயே நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. ஸோ நம்மளுக்கு எந்த கஷ்டமும் இங்கே இருக்காது. நைட்டு பார்த்தீங்கன்னா இன்டோர் கேம்ஸ்லாம் இருந்தது. அதெல்லாம் விளையாடிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு போய் தூங்கிட்டோம். காலைல எழுந்தாச்சுங்க. காலைல எழுந்தோன்னே நமக்கு ஒரு ட்ரெக்கிங் இருக்குது சொன்னாங்க. ஒரு ஸ்மால் ட்ரெக்கு, மலை ஏறி இறங்கி திருப்பி ஏறி இறங்கி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அந்த பாதை. ஸோ அதுக்கு தான் போகிறோம். ஸோ எல்லோரும் கிளம்பிட்டுருக்காங்க. நான் கிளம்பிட்டேன். அதனால் கொஞ்சம் நேரம் போர் அடிக்குன்னு சொல்லிவிட்டு மேலே அந்த ரூஃபில் போயிட்டு கொஞ்ச நேரம் ஊஞ்சல் ஆடிட்டுருந்தேன். நைட்டு ஃபயர் கேம்பில் இருந்ததுங்க. பட் ஆனால் நான் அந்த ஃபயர் கேம்ப் போகல. ஏன்னா தேக்கடியில் நான் ஃபயர் கேம்ப்பை பார்த்தேன். ஸோ இங்கே டயர்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் எல்லோரும் ரெடி ஆகிற வரைக்கும் கொஞ்ச நேரம் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எல்லாருமே ரெடியாகி வந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம ட்ரெக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ட்ரெக்கு பார்த்தீங்கன்னா ஸ்மால் ட்ரெக்கு தான். டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மி தான் சொன்னார். நம்மளை கூப்பிட்டு போக இங்கே இருக்க கைடே அவர் வந்தார் கூட. எப்படியும் ஒரு 20 பேர் அந்த மாதிரி இருந்தோங்க மொத்தமாக. எல்லோரும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம் ட்ரெக்கிங்கு. தங்கி தான் சபரிமலைக்கு போய்கிட்டு இருந்தது. இங்கே ஒரு மண்டபம்லாம் இருந்துச்சு, துளசி கதரில் வச்சு சாமி கும்பிடுறதுக்கு. இதெல்லாம் இப்படி அதோட தூணு தான் அங்கே கிடைக்கல. 4 தூணு எல்லாம் கிடைக்குது. இதெல்லாம் தூணு இப்படியெல்லாம் இருக்குது. இது பராமரிக்காமல் கவர்மெண்ட் அப்படியே விட்டு அப்படியே ஆயிடுச்சு. அதனால தான் இந்த இடத்துக்கு பேர் ஓல்டு சத்திரம். இங்கே தான் தங்கி போய்கிட்டு இருந்தோம். ஓகே ஓகே. அந்த போர்டு கூட சத்திரம்
சத்திரம்னு வர்றது. ஆனால் ஓல்டு சத்திரம் இதுதான். இப்போ எல்லாம் வசதிக்கு வேண்டி கீழே போகிறது. அந்த கோயில் பக்கத்திலே வீடுகள்லாம் இருக்கிறதுனால அங்கே விரி வச்சு தங்கி போகிறதுனால எல்லாரும் சத்திரம்னா அங்கே தான் நினைப்பாங்க. ஆனால் இதுதான் யதார்த்தத்தில் சத்திரம். நேச்சுரலாக உருவானது. நேச்சர் கேவ். தண்ணி இங்கிட்டு வர கிடையாது. இப்போ என்னை சுற்றி இந்த புற்கள் இருக்குல்லங்க, இந்த புற்கள்லாம் பார்த்தீங்கன்னா பசுமையாக தான் இருக்குமா, க்ரீன் கலரில். நம்ம வந்த சீசன் அப்போ இதெல்லாமே திருப்பி ரீப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்காக எரிய வச்சுட்டாங்க எல்லாத்தையுமே. பட் இல்லைனா இது பார்க்க சும்மா அழகாக இருந்திருப்பாங்க. ஃபுல்லாக க்ரீனரியாக இருக்குமா. ஸோ நம்ம நெக்ஸ்ட் டைம் வரும்போது ட்ரை பண்ணுவோம். செம்ம ஸ்டீப்புங்க இந்த மலை ஏறி ஏறி இறங்குதுங்க. இப்போ தான் ஒரு மலையை ஏறி இறங்கியிருக்கணும். இங்கே ஏறி இருக்கணும் இறங்கலை. இங்கே அதுவும் இல்லாமல் இங்கே ஏர்போர்ட் ஒரு லேண்டிங்க்காக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க, ரன்வே. அதுவும் அங்கே இருக்குது. ஸோ அங்கே அலோவ் பண்ணல. நம்ம அடுத்து திருப்பி ஸ்டார்ட் பண்ணிட்டோம் கேம்புக்கு போகிறதுக்கு. நம்ம அப்படியே கேம்பை சுற்றியே வந்துடும் சொன்னார் அந்த அண்ணன். இப்போ அங்கே தான் பொறிநடையாக போயிட்டுருக்கோங்க. ஒவ்வொரு மலையும் அப்படியே ஏறி ஏறி இறங்குதுங்க. இப்போ திருப்பி ஏறிட்டுருக்கோம். திருப்பி இறங்குவோம், திருப்பி ஏறும், திருப்பி இறங்குவோமா. பார்க்க ஸ்மால் ட்ரக்குன்னு சொன்னாங்க. கொஞ்சம் மீடியமாக தான் இருக்குது. எல்லாராலையும் ஏற முடியும். ஜாலியாகவும் இருக்குங்க. அங்கே பாருங்களேன், திருப்பி இறங்குதா. இப்போ திருப்பி அங்கே ஒரு மலை அவன் தூரத்தில் பாருங்கள் திருப்பி ஏறுது. செம்ம ட்ரக்குங்க. ஆனால் இது பாதையும் இந்த மாதிரி தாங்க இருக்குது. போகும்போது கரடு முட்டாக தான் இருக்குது. ஏன்னா இங்கே வண்டியும் ஜீப்பும் அதில் வருமாங்க. ஜீப்பில் வந்துட்டு இந்த மேலே டாப்பில் கொண்டு போயிட்டு அந்த வியூலாம் காட்டுவாங்க போல். ஃபுல்லாக க்ரீனாக இருக்கும்போது எப்படி இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்களேன். அவ்வளோ அழகாக இருந்திருக்குங்க. நம்ம நெக்ஸ்ட் டைம் அதை ட்ரை பண்ணுவோம். இந்த பாதை பார்த்தீங்கன்னா கரடு மாடாக தாங்க இருந்தது. எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. நான் வேறு ட்ரெக்கிங் ஷூ போடாமல் வந்துட்டேன். ஸ்லிப்பர் தான் போட்டு வந்திருந்தேன். அதை போட்டு நடக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்லிப் ஆகிட்டு இருந்தது. எப்படியோ தடு மாதிரி நடந்து வந்துட்டேங்க. அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குன்னு சொன்னார். கிட்ட வந்துட்டோம் நம்ம. இதுக்கப்புறம் இங்கேருந்து கேம்ப்லேருந்து கிளம்பி நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு தாங்க போக போகிறோம். அதுக்கு முன்னாடி நடுவில் ஒரு அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டி ஒன்று இருக்குதுன்னு சொன்னாங்க. அதை பார்த்துட்டு அப்படியே நம்ம சாப்பிட்டுட்டு கும்ளிக்கு போயிட்டு அங்கேருந்து நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக சென்னைக்கு தாங்க போகிறோம். அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டி ஏரியாவுக்கு வந்துட்டோங்க. அந்த கேபிள் ரோப்பு இதான் ஃபஸ்ட் டைம். நான் இது வரைக்கும் போனதில்லை. இதுக்கு நம்ம தான் பே பண்ணோம். அதில் இன்க்ளூட் ஆகாது. இந்த ரைடுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 500 வாங்கினாங்க. 500 பே பண்ணோம். கேமராவுக்கு செப்பரேட்டாக வேறு. பட் நம்மக்கிட்ட கேமரா இருந்தது, அதனால் கேமராவுக்கு நம்ம ப்ரைஸ் கொடுக்கல.
ஜஸ்ட் நம்ம ரைடுக்கு மட்டும்தான் காசு பே பண்ணோம். இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா மேலே ஏறுறோங்க. அங்கேருந்து வந்தோமா திருப்பி ரிட்டன் அங்கேயே போகிறதுக்கு இங்கேருந்து எப்படியும் ஒரு 100 அடி இருக்கும்னு நினைக்கிறேங்க. அது இங்கேருந்து வரும்போதே ஒரு 60 அடி கிட்ட இருந்தது. எனக்கு தெரிஞ்சு 100 150 அடி இருக்குங்க இப்போ நம்ம போகும்போது. அவ்வளோ ஹைட்டாக இருக்குங்க. சரி வந்துட்டோம், போய் தான் ஆகணும்னு வந்துட்டேங்க. அவ்வளோதான். எப்படி இருக்கா? நல்லா இருக்கு. சூப்பராக இருந்தது, எடுத்துட்டேன். அவ்வளோதாங்க, ரைடை முடிச்சிட்டோம். செம்ம ஜாலியாக இருந்ததுங்க. கொஞ்சம் ஸ்டார்டிங் பயமாக இருந்தது, பட் அதுக்கப்புறம் செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்ததுங்க. ஸோ நீங்களும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, இங்கேருந்து நம்ம அப்படியே சென்னைக்கு தாங்க கிளம்புறோம். கும்பலி வந்துட்டு இங்கே கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஈவினிங்காக கிளம்பிட்டோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். Until then, bye from Rider Money Vlogs.